தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, சில நெருங்கிய உறவுகளின் பிரிவு வருத்தத்தை தரக்கூடும். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றம் சீடர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் சீடர்கள் அவருடைய வார்த்தைகளின் வழியாகவும் தூய ஆவியாரின் துணை வழியாகவும் அவருடைய இருப்பை உணர்ந்தார்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று இயேசு கூறிய வார்த்தைகளை நம் மனதில் பதித்து ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் இறையாட்சி பணியை செய்வதற்கு தடைகளாய் வரும் சவால் அனைத்தையும் முறியடித்து அவருடைய சாட்சிகளாய் வாழ இறைவன் வரமருள வேண்டுமென்று இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். நம்மோடு இணைந்து இத்திருப்பலியில் சுரண்டை ஆண்ட்ரோ உஷா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், குழந்தைகள் கல்வி ஞானத்திலே ஒழுக்கத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த ஜேசுதாசன் மற்றும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். கவிதா அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மாசில்லா ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சுதாகர், ரமிலா இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்துவில் மரித்த ஜேசுதாசன் வாய்ஸ் இவர்களது 5வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்மா ஆண்டவருக்குள் இளைப்பாற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை மிக்கேல் ஜெபமாலை குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நற்சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், குழந்தைகளுடைய படிப்பு ஞானம் பக்தி சிறக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சேசுராஜ் மரிய லில்லி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், சேசுராஜ் அவர்களது 4வது ஆண்டு நினைவிலே அன்னரது ஆன்மா ஆண்டவருக்குள் இளைப்பாற வேண்டும் என்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்திரிக்க நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். கைத்தாறு பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், பகவதி அவர்களது திருமண காரியத்தையும் அரசு வேலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், முத்துமாலை அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், ராமகிருஷ்ணன் அவர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். சேர்ந்தமரம் ஜெயஸ் ஸ்டெல்லா பிரிட்டோ குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஜெபிக்கிறார்கள். உடலுள்ள சுகத்துக்காக ஜெபிக்கிறார்கள். சமாதானத்திற்காகவும் இந்த கல்வி ஆண்டிலே ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்றும், சகோதரர் ரெபிண்டோ எதிர்காலம் சிறப்புற வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். இன்று தங்களது 42வது திருமண நாளை கொண்டாடுகிற மரியதாஸ் லூர்து இஞ்ஞாசியம்மாள் இந்த குடும்பத்தை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பிறந்த நாள் கொண்டாடுகிற புனிதாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். சேர்ந்தமரம் மகாலிங்கம் ஜெயசீலி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். பவித்ரா உடலுள்ள சுகத்திற்காகவும், ரேணுகா உடலுள்ள சுகத்திற்காகவும், படிப்பு நன்மைக்காகவும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் ஆன்மை இளைப்பாற்றிகளுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஜெயராஜ் மோனிசா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஜெபிக்கிறார்கள். 8வது பிறந்தநாள் கொண்டாடுகிற ஜெருபின் அந்தோனி ராயன் உடலுள்ள சுகத்திற்காக ஜெபிக்கிறார்கள். தொடர்ந்து இறை ஞானம் இறை கல்வி குடும்பங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இன்றைய இந்த திருப்பலியை சுரண்டை புனித குழந்தை இயேசு அன்பியம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து அன்பிய குடும்பங்களிலே தெய்வீக கொடை நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும், குழந்தைகள் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் இறை அருளால் நிரப்பப்படுவதற்காக ஆண்டவருடைய அந்த விண்ணேற்பு என்பது நம்முள்ளும் நடைபெறுகின்ற ஒரு உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறையருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா,
உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியறள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீய தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம்முடைய திருத்தூதர்கள் கண்காண உம் திருமகன் விண்ணக பேரின்பத்தை பெற்றுக்கொண்டார். அதனால் தமது வாக்குறுதிக்கு ஏற்ப அவர் எங்களோடு இம்மானுவேல்
உலகம் முடியும் வரை ஆண்டவர் எங்களோடு என்கின்ற அப்பெயருக்கேற்ப இந்நாட்களிலும் எங்களோடு இருக்கிறார். ஆகவே நாங்களும் அவரோடு விண்ணக வாழ்வு பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. மண்ணக வாழ்வில் நிலைத்திருந்து வெற்றி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. வெறும் தண்ணீரால் அல்ல, மாறாக தூய ஆவியால் நமக்கு திருமுழுக்கு கொடுத்து நம்மை வல்லமையால் நிரப்பச் செய்த இயேசு நமக்கு கற்பித்த அனைத்தையும் உலகமெங்கும் சென்று பறைசாற்றி அவருக்கு சாட்சிகளாக திகழ இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே விண்ணேற்றமடைந்த இயேசு மீண்டும் வருவார் என்ற எதிர்நோக்கோடு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவரின் விண்ணேற்றம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 1 முதல். தெயோபுல் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Amen.
நாம் அனைவரும் பாவத்திலிருந்து விடுபட வேண்டுமென்று இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து தன்னையே பலியாக கொடுத்தார். இதன் மூலமாக திருத்தூதயத்திற்குள் நாம் நுழையவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பு அருளவும் காத்து கொண்டிருக்கிறார். எனவே உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகி செல்ல அடுப்பு வைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். மாற்றிச்சிட்டாங்க, அவர் மாற்றிச்சிட்டாங்க. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 24 28, மேலும் 10ஆம் அதிகாரம் 19 23 வரை உள்ள வசனங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 24 28 வரை, மேலும் 10ஆம் அதிகாரம் 19 23 வரை உள்ள வசனங்கள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்பு இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்துயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 24வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 46 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களிடத்தில், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த பொழுதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழா. இது ஒரு 10 நிமிடத்தில் விளக்கிவிடக்கூடிய ஒரு டாபிக் அல்ல. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் என்று அமர்ந்து ஆழ்ந்து விவிலியத்தை உள்வாங்கி இன்றைக்கு இருக்கிற இந்த விஞ்ஞான உலகத்தின் கேள்விகளை சிந்தித்தால்தான் முழுமையாய் புரியும். ஆனாலும் ஒரு மறையுரை என்கின்ற அடிப்படையிலே ஒரு 10 நிமிடங்களுக்குள் இந்த விண்ணேற்பினுடைய சில அடிப்படை கோட்பாடுகளை, தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் இன்றைக்கு விஞ்ஞானம் கேட்கிறது, ஒரு காலத்தில் விண்ணகம் என்பது மேலே இருக்கிறது, அவ்வளோதான், இங்கே கையை காட்டினா போதும். ஆனால் இப்போது இப்படி கையை காட்டினால் உடனே அங்கே ஒரு சேட்டலைட் வரும், அது ஒரு லென்ஸ் கொண்டு வரும். இதோ இங்கே சூரியன் இருக்கிறது, இங்கே நிலா இருக்கிறது, இங்கே கோள்கள் இருக்கின்றன. இதிலே நீங்கள் சொல்லுகிற அந்த ஹெவன் எந்த இடத்தில் லொக்கேட் ஆகியிருக்கிறது என்று சொல்லுங்கள், ஒரு ராக்கெட் அனுப்பி பார்ப்போம் என்று விஞ்ஞானம் இன்றைக்கு நம்மை கேள்வி பேசக்கூடும். எனவே மேலே என்று சொன்னால் பூமி உருண்டு சுற்றி கொண்டே இருக்கிறது. கையை காட்டுகிற பொழுது கை இந்த பூமி பந்துக்கு வெளியிலே இப்படி எல்லா இடங்களையும் காட்டும். மேலே என்பது என்ன? அது ஒரு மாயை என்று இன்னொரு கோணத்திலே தத்துவம், பிலாசபி நம்மை கிண்டல் செய்யக்கூடும். அப்படி என்றால் இந்த விண்ணேற்பு என்று சொல்லப்படுகிற இந்த அடிப்படை தத்துவத்தை விவிலியத்தின் பக்கங்கள் எப்படி சொல்லுகின்றன? ஆண்டவராகிய கடவுள் மனிதனை படைத்தார். படைக்கின்ற பொழுது மனிதனை தெய்வீகமாக படைத்தார். இதுதான் அடிப்படை. அதுவே இறைமை, அதுவே தெய்வீகம், அதுவே விண்ணக வாழ்வு, அதுவே நிறைவு, ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். எங்கே முழுமை இருக்கிறதோ அங்கே இறைமை இருக்கிறது. எங்கே இறைமை இருக்கிறதோ அது விண்ணகம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இட் இஸ் நாட் எ பிளேஸ், இட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள். அது ஒரு இடத்தை குறிக்கவில்லை. எப்படி நிலாவிலே ஒரு ஏக்கர் வாங்கி போட்டால் நாளைக்கு பூமி அழிகிற பொழுது நிலாவிலே நம் பிள்ளைகள் குடியேறும் என்று நினைக்கிறார்களோ, அதுபோல விண்ணகம் என்று சொன்னால் எங்கேயோ இருக்கின்ற ஸ்பேஸ் அல்ல. ஏனெனில் மனிதன் இந்த உலகத்தோடு தொடர்புடையவன். ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்திலே வாழ்வதற்காக படைத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இந்த விண்ணகம், அதிலேயே நம்ம தமிழ் தான் ரொம்ப அழகான வார்த்தை. அகம் என்றால் உள்ளே, விண்ணக வாழ்வு, விண்ணகம், வெற்றி பெறுகின்ற, வெளிப்படுத்தப்படுகின்ற உள்ளார்ந்த நிலை. நமக்கு ஆங்கிலத்திலே ஹெவன் என்று சொல்லிவிடுகிறார்கள். எனவே அது மேலுலகு என்பதை 7 உலகங்கள் அல்லது நட்சத்திரங்கள் இவற்றை தாண்டிய ஹெவன்லி என்கின்ற. ஆனால் விண்ணகம் தமிழில் அருமையாய் மொழிபெயர்க்கிறார்கள். அந்த விண்ணகம் என்பது அகம், அகம் என்பது உள்ளே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த பூமி பந்தில் இன்றைக்கு விஞ்ஞானம் அதை ஒத்துக்கொள்ளுகிறது.
என்ன ஒத்துக்கொள்ளுகிறது? ஏன் பௌர்ணமி நாளில் கடல் கொந்தளிக்கிறது? அதுவும் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கிற பொழுது இதை எங்களுக்கு அடிப்படையாய் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது பௌர்ணமி அமாவாசை அன்று அந்த சில உடல் கோளாறுகள் உள்ளவர்கள், மனக்கோளாறுகள் உள்ளவர்கள் அதனுடைய உச்சத்திற்கு போவார்கள். அது வழக்கம். எதனால்? சந்திரன் கடலோடு பூமியோடு தொடர்புடையது, அதை அலை கொந்தளிக்கும். அலை மனத்தோடு தொடர்புடையது, கடல் உள்ளத்தோடு தொடர்புடையது. எப்படி இதெல்லாம் லிங்க் அடிக்க முடியும்? விஞ்ஞானம் குழம்புகிறது, ஆனால் ஒத்துக்கொள்ளுகிற நிலைக்கு வந்திருக்கிறது. எனவே நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த விண்ணகம் என்பது விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டதல்ல, விஞ்ஞானத்திற்கு உட்பட்டதுதான். விஞ்ஞானம் இதை ஆய்வு செய்ய முடியும், அல்லது விஞ்ஞானத்திற்கு இது பொருள், கருப்பொருள் கொடுக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் என்கிறவன் இவ்வளோ பெரிய கோள்கள், ஒரு சூரிய குடும்பம் அல்ல, 1000 சூரிய குடும்பங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த சூரிய குடும்பங்களின் ஒட்டுமொத்தம் தான் இந்த உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும். 2 மனிதருடைய கை ரேகைகள் ஒன்போல இல்லை, கண் ரேகைகள் ஒன்போல் இல்லை. காரணம் என்ன? அத்தனை வகையான வெரைட்டிஸ் இந்த இயல்பான இயற்கை இறைவன் உருவாக்க முடியும். இறைவன் கற்பனைக்கு அப்பாற்பட்டவர், இறைவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர். ஆகவே ஏதோ ஒரு சிறு மூளையை வைத்துக்கொண்டு இவ்வளவுதான் என்று குறுக்கிவிட முடியாது. அப்படி என்றால் இந்த விண்ணகம் என்ன? இந்த விண்ணேற்பு என்பது என்ன? தாகம் தீர்க்கின்ற ஒரு ப்ராசஸ். தாகம் தீர்த்தல் என்றால் என்ன? தாகம் வந்தவனுக்குத்தான் தெரியும் தாகம் எவ்வளவு கொடுமையானது என்று. பசிக்காமலேயே சாப்பாடு ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு பசியின் கொடுமை தெரியாது. ஒரு வாரம் உணவில்லாமல் கிடந்துவிட்டு உழைத்துவிட்டு வயிற்றிற்கு உணவில்லாமல் பசி உயிர் போகிறது என்கின்ற நிலைக்கு கண்கள் மயங்கி சொருகி மயக்க நிலைக்கு போகிறவனுக்குத்தான் அந்த தண்ணீரின் அந்த உணவின் அருமை தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஆகவே பசியை தாகத்தை எடுத்துக்காட்டிற்கு சொன்னால் யாருக்காவது புரியுமா என்பது கூட யோசனை தான். ஆனால் அதுதான் இயல்பாக இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனின் ஆன்மீக வெறுமை, ஆன்மீக தாகம் கலைமான் நீரோடைக்காக. காட்டில் போய் கலைமான் நீரோடைக்கு ஓடுறதையே பார்க்க முடியும்? என்னுடைய ஆன்மா ஆண்டவரே உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற எல்லா நோய்களின் அல்லது எல்லா மன உளைச்சலின், எல்லா மன குழப்பங்களின் அடிப்படை ஒன்றுதான், நம்முடைய ஆன்மா பரிசுத்தமாக இல்லை. எவருடைய ஆன்மா தூய்மையடைந்து விடுகிறதோ, எவருடைய ஆன்மா நிறைந்த நிலையில் நிற்கிறதோ, அம்மனிதன் ப்ளீஸ் என்று சொல்லப்படுகிற தெய்வீகத்தால் நிரம்பி நிற்கிறான். அமைதி என்கின்ற ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறான். மகிழ்ச்சி என்கின்ற பெருங்கொடை அவனை ஆட்கொள்ளுகிறது. இதைத்தான் நற்செய்தி வாசகம் ஒரு நுணுக்கமான முறையிலே சொல்லுகிறது. சீடர்கள், இயேசுநாதர் போதிப்பார் உயிரோடு இருக்கிற பொழுது, நான் போக வேண்டும் எருசலேமுக்கு, மூப்பர்கள் கையால் இதேபோல் புறந்தள்ளப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், உயிர்ப்பேன். பேதுரு கூப்பிட்டு கடிந்து கொள்வார். இயேசுவே, நீங்கள் பேசுகிற வார்த்தை இது இல்லை, உங்கள் சக்தி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு கொடுத்தீங்க, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினீங்க, லாசரை கூட உயிர்ப்பித்தீங்களா இல்லையா? பிறகு நான் போய் சாவேன். இந்த பேச்சு நல்லா இல்லை, இதோட நிறுத்தி கொள்ளுங்கள். யார்? இயேசுவோடு இருக்கிற பேதுரு இயேசுவுக்கு அறிவுரை சொல்லுகிறார். எதனால் இந்த அறிவுரை? பயம். இயேசுவே, நீர் இறந்து விட்டால் என் நிலைமை என்ன ஆகும்? நான் உம்மை தேடி வந்தேன், நீர் இல்லாமல் போனால் நான் எப்படி இருப்பேன்? பிரியமானவர்களே, சுயநலம் மிக்க உலகம் இது. தன் சுயத்தை காத்துக்கொள்வதற்காக எதுவும் செய்கின்ற, எதுவும் சிந்திக்கின்ற மனிதர்கள். ஆனால் இந்த சுயத்தை காத்துக்கொள்ளுதல் என்பது என்ன? இயேசு சொல்லுகிறார், கோதுமை மணி மண்ணில் விடுகிறதா, அது மடிந்து, அது அழிந்து, அது ஒரு விதையை கொடுக்குமா? இந்த பேச்சில் அங்கே ஆகாது. நான் சாகும் வரை இதே இளமையோடு இருக்க வேண்டும், இதே அறிவோடு இருக்க வேண்டும், இதே வல்லமையோடு இருக்க வேண்டும், இதே படைபலத்தோடு பணபலத்தோடு இருக்க வேண்டும். சாகும் வரை நான் தான் எல்லாம். அதனால் அடுத்தது அதெல்லாம் அழிவென்பது இல்லை. இது சீடர்கள் மீண்டும். எனவே இயேசு சொல்லுகிறார், இந்த பாருங்க, நரிகளுக்கு கூட ஒரு வலைகள் இருக்கா, ஆனால் மானிட மகனுக்கு விண்ணகமே இருக்கு. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இயேசுவே, உங்களுக்காக யார் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். சொல்லி சொல்லி பார்த்து அழுத்து விட்டார். யோவான் நற்செய்தியிலே கடைசியில் நாம் வாசிக்கிறோம், இயேசுவே சொல்லுகிறார், நான் போகிறேன் என்று சொன்னேன்,
நான் எங்கே போகிறேன் என்று கேட்காமலேயே நீங்கள் அனைவரும் வருத்தத்தில் இருக்கிறீர்கள். நான் தந்தையிடம் போகிறேன், போவதால் நீங்கள் வளர்வீர்கள், ஆவியானவரை அனுப்புவேன். காதை பொத்திக் கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன? அச்சம், நடுக்கம், பயம், ஒரு வகையான தயக்கம். பிரியமானவர்களே, இதை நான் எதோடு ஒப்பிடு உங்களுக்கு சிந்திக்க சொல்லுகிறேன் என்றால், சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில சின்ன குழந்தைகள் இருக்கும், நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வரும், பயந்து போய் வரும். அதில் ஒரு நாய் லேசாக நின்று குலைக்கும். இந்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா பசங்க, சின்ன பசங்களாக இருந்தால் ஐயோ 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 ஐயோன்னு இப்படி அலறுவான். டே, நான் தான் வாரேன்ல, நாய் ஒன்றும் செய்யாது, போ, நீ வாட்டுக்கு வா. அதெல்லாம் முடியவே முடியாது. சரி, நான் போகிறேன் பாரு, நீ போயிடுவேன், நான் வந்துக்கிட மாட்டேன். பிரியமானவர்களே, நம்பிக்கையே இருக்காது. காரணம் என்ன? நம்பிக்கை அல்ல, அச்சம், பயம். இந்த பயம்தான் எல்லாவற்றினுடைய ஆணிவேர். அழிந்து விடுவோமோ, இல்லாமல் போவோமோ. எனவேதான் கடவுளே எங்களோடு இரும், எங்களோடு இரும், எங்களோடு இரும். இந்த கேள்வியை மனிதன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், உச்சரித்து கொண்டே இருக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு சில குழந்தைகளை பாருங்க, நீ போ, நான் பார்த்துக்கிறேன், அப்படியா, அது வாட்டு போகும். காரணம் என்ன? நம்பிக்கை என்பது இந்த உள்ளார்ந்த மன உறுதியோடு தொடர்புடையது. அதைத்தான் இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது. இரண்டாவது வாசகத்திலே உடல் தண்ணீரால் கழுவப்பட வேண்டும், புனித நீரால் கழுவப்பட வேண்டும். நாம் எல்லாம் கழுவப்பட்டவர்கள் தானா? ஆமாம், திருமுழுக்கிலே புனித நீரால் கழுவப்பட்டோம். நம்முடைய உள்ளம் ஆவியால் தீமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மனச்சான்று கொண்ட உள்ளமாக இருக்க வேண்டும். அது இருக்கிறதா? நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய குற்றம் சுட்டி காட்டப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய செயல்முறை சரியில்லை, இதை களைய வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்று உணவு போடுகிற பெற்றோரே இன்றைக்கு சொல்ல முடியாத நிலையில் தவித்து கொண்டிருக்கிறார்கள். உடை எடுத்து கொடுக்கிற, பணம் கொடுத்து கொண்டிருக்கிற பெற்றோரே சொல்ல முடியாத நிலை. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு யாரும் யாருக்கும். அப்படி என்றால் தீமையை விட்டு விடுகிற, உண்மையை அறிந்து கொள்ளுகிற காதுகளையும் கண்களையும் திறந்து கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் என்பது இல்லை. ஆனால் நீரினால் கழுவப்பட்டு விட்டோம். இது வெளிப்புறம். அடுத்து தொடர்ந்து இந்த இரண்டாவது வாசகத்திலே எபிரேயர் கடிதம் மீண்டும் சொல்லுகிறது, ஆண்டவரை நாடி வாருங்கள். நாடி வந்து விடுகிறோம். கோவில் நிறைந்திருக்கிறது. நமது கோவில் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் எல்லா கோவில்களும், அது எந்த மதத்தை சார்ந்த கோவிலாக இருந்தாலும் கோவில்கள் நிரம்பி வழிகின்றன. நாடி வருதல் நடக்கிறது. ஆனால் உறுதி இருக்கிறதா? உள்ளம் எப்படிப்பட்ட நிலையில் வருகிறது? பயந்த நிலையில் வந்து ஒட்டி கொள்ளுகிறதா? துணிந்த நிலையில் விரிந்து நிற்கிறதா? இது கேள்வியாய் இரண்டாவது வாசகம் வைக்கிறது. அப்ப நற்செய்தி வாசகத்திலே பாருங்கள், இப்படியெல்லாம் பயந்த இந்த சீடர்கள் இப்போது இயேசு விண்ணகம் அடைகிறார், அவர்கள் கண்களிலிருந்து மறைந்தார். அவர்கள் பெரும் மகிழ்வுடன் வணங்கிவிட்டு, லூக்கா ரொம்ப அழகாக சொல்லுகிறார், 2 வார்த்தைகளையும் சொல்லுகிறார். பெரும் மகிழ்வுடன் வணங்கிவிட்டு. ஏன் வணங்குகிறார்கள்? நாம் புனிதர்களை வணங்குகிறோமே, ஏன்? விஷயம் அவ்வளவுதான். நன்னிலையில் இருந்தவர்கள், தன்னிலையில் இருந்தவர்கள், என்னை போல் மனித பித்தாய் இருந்தவர்கள், மனித பூச்சாய் இருந்தவர்கள். ஒரு மனிதன் என்பவன் ஒரு விதை, ஒரு மாவிதை எப்படி மண்ணில் விழுகிறதோ கருவாகி, அதுபோல ஒரு மனிதன் தாய் வயிற்றில் கருவாகி மண்ணில் விழுகிறான். 4 காலில் தான் நடக்கிறான். எல்லோருக்கும் பொருந்தும். விலங்கு நிலை, விலங்கு நிலையிலிருந்து எழுந்து நிற்கிறான். மனித நிலை. பேலன்ஸ் தவறுனா மீண்டும் விழுவான். எனவே பேலன்ஸ் செய்தல் என்பதுதான் மனித நிலை. நன்மையும் தீமையையும், வாழ்வையும் தாழ்வையும், வெற்றியையும் தோல்வியையும், இன்பத்தையும் துன்பத்தையும் 2 கால்கள் பேலன்ஸ் செய்வது போல இந்த புத்தியிலே, இந்த ஆன்மாவிலே அதை சமநிலைப்படுத்தி ஆன்மா மலருவதற்காய் விலங்காய் கிடக்கிற மனிதன் எழுந்து நிற்கிற பொழுது மனிதன். சிந்தனைகள் மேல் நோக்கி வருகிற பொழுது, உயர்ந்து போகிற பொழுது அவன் மனிதன். அப்படி உயர்ந்து எழுந்து நிற்கிறவன் தன் நிலை மறந்து, தன் நிலை தாண்டி தெய்வீகம் என்கின்ற மலர்ந்து தன்னையே முழுமையாய் அழித்து கரைத்து இதல்ல நான் என்று இந்நிலைக்கு வந்து விட்டான் என்றால் அவன் புனிதன்.
அப்படி புனிதனானவர்களை அந்தோனியாரோ செபஸ்தியாரோ நமக்கு எல்லா புனிதர்களையும் நாம் பார்க்கிறோம், வணங்குகிறோம். அதைத்தான் சீடர்கள் செய்தார்கள். லூக்கா சொல்லுகிறார், ஆண்டவரை வணங்கிவிட்டு மகிழ்ச்சியோடு, இயேசுநாதர் இல்லையே ஐயோ அப்படின்னு கடந்த பயிலுவ என்ன செய்கிறார்கள்? மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். காரணம் என்ன? எங்கே வந்தார்கள் மகிழ்ச்சியோடு? ஆலயத்தில் தினமும் ஆண்டவரை. எனவேதான் இந்த ஆலயம் என்பது ரொம்ப முக்கியமான இடம். இந்த ஆலயம் என்பது ஒரு மனிதனை உயர்த்துகின்ற, மலரச் செய்கின்ற, விழிப்படைய செய்கின்ற ஒரு இடம். இங்கே ஒரு மனிதனின் ஈகோ என்று சொல்லப்படுகிற ஆணவம், முனைப்பு அழிக்கப்படுகின்ற ஒரு நிலை, தெய்வீகம் மலர்வதற்கான ஒரு அடிப்படை நிலை. பிரியமானவர்களே, அப்போ விண்ணேற்பு என்பது என்ன? விண்ணகத்தின் தன்மை என்பது என்ன? வெளிப்புறத்திலும் உள்புறத்திலும் விண்ணாய் இருக்கின்ற வான்நிலை என்று சொல்லப்படுகிற உயர்ந்த நிலை, விண் அகத்திற்குள் வர வேண்டும், எனக்குள் நிற்க வேண்டும். ஒருவருக்கு நல்ல தாகம், ஒருவர் உட்கார்ந்திருந்தார், போய் சொன்னார், உள்ளே எரிகிறது, நெருப்பாய் கொதிக்கிறது, தாகமாய் இருக்கிறது, எனக்கு தாகம் தீர்க்க வழி சொல்லுங்கள் என்றார். இதுதான் ஆன்மீகம். உள்ளே எனக்குள் குமைந்து கொண்டிருக்கிறது, உள்ளே எனக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது, எனக்குள்ளே அமைதி இல்லை, குழப்பம் கிடக்கிறது, எனக்குள்ளே நிம்மதி இல்லை, எனக்குள்ளே ஒரு வகையான அச்சம், குழப்பம், நடுக்கம், கலக்கம், என்னென்ன இருக்கோ எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது, புகையாலும் பராமையாலும் எனக்குள்ளே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இது தாகம். இந்த தாகத்தை தீர்ப்பதற்கு வழி என்ன? போய் கேட்டார். அவர் சொன்னார், பக்கத்தில் போங்க, ஒரு பெரிய ஆறே ஓடுகிறது, உங்கள் தாகத்தை தீர்க்கும். இவரும் போனார். பெரிய ஆறு, நதி அழகாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதிக்குள் இறங்கினார், விழுந்தார், புரண்டார், அந்த நதியில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்தார். தாகம் தீரவில்லை. மீண்டும் இவரிடம் வந்தார். ஏமாற்றி விட்டீர்களே, அங்கே போனேன், எனக்கு தாகம் தீரவில்லை, உள்ளே இன்னும் அந்த கொதிப்பு, அந்த நிலை, நெருப்பு எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் வந்தார், என்ன செய்தீர்கள்? இந்த பாருங்க, வந்து நிற்கிறேன் பாருங்க, இந்த முங்கிட்டேன் பாருங்க. பிரியமானவர்களே, நதி கடல் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் அந்த நதிக்கு மத்தியிலே போய் நின்று கொண்டிருக்கிறான். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார். இறை ஆற்றல், இறை சக்தி, இறை வல்லமை, இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற கடவுள் எல்லா இடத்திலும் எல்லா நிலையிலும் இருக்கிறார். ஆனால் தாகம் தீரலையே, கொதிப்பு அடங்கலையே, தவிப்பு அடங்கலையே, உள்ளுக்குள்ள பதட்டமும் பரபரப்பும், உள்ளுக்குள்ளே ஆத்திரமும் ஆவேசமும் அப்படியே கடல் போல் பொங்கி எழும்பி கொண்டிருக்கிற மனிதர்களை பார்க்கிறோமே. எப்படி? அந்த ஆள் சொன்னார், ஐயா, உங்களை சுற்றிலும் நிறைந்து நிற்கிறது, உன் தாகம் தீர வேண்டும் என்றால் அதிலிருந்து இந்த கையினால் இப்படி தண்ணீரை எடுத்து இந்த வாயிலே இப்படி வைத்து உள்ளே அனுப்ப வேண்டும். இந்த உலகத்தில் கோவில் என்பது வாய். கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிற இறைவனை இந்த ஆலயத்தில், இந்த வழிபாடுகளின் வழியாக, இட்ஸ் ஒரு ப்ரொசீஜர், ஃபார்மேட், டெக்னாலஜி, இதன் வழியாக அள்ளி பருகுகிறோம். உள்ளே போக வேண்டும். உள்ளே போனால், உள்ளுக்குள் நிறைந்தால், உள்ளுக்குள் நின்றால், இறைமை உள்ளே போய் மலர்ந்தால், அமைதி நிலை, தியான நிலை, ஜப நிலை, ஆசீர்வாத நிலை, பேரின்பம் தொடரட்டும். ஒவ்வொரு திருப்பலி நிறைவிலும் நாம் சொல்லுகிற வார்த்தை அதுதான். உயிர்த்த கடவுளின் உயிருள்ள பிள்ளைகளாய் சென்று வாழுங்கள், பேரின்பம் தொடரட்டும். அந்த பேரின்பம் என்பது என்ன? உயிர்த்த கடவுள். தவக்காலத்தில் கூட நாம் அதைத்தான் சொல்லுகிறோம். தவக்காலம் என்பது நமக்குத்தானே தவிர கடவுளுக்கு அல்ல. ஒரே முறை அனைத்தையும் வெற்றி பெற்று விட்டார், அனைத்தையும் அழித்து விட்டார். நாம தவறி தவறி விழுவதால் மீண்டும் மீண்டும் எழுவது போல் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் தவக்காலம். எனவேதான் தவக்காலத்திலும் அவர் உயிர்த்த கடவுள். அப்படிப்பட்ட கடவுளின் பிள்ளைகளாய் நாம் செல்வோம். இத்திருப்பலியில் அனுபவித்த இந்த பேரின்பம், இந்த திருப்பலியில், இந்த ஆன்மீக கொண்டாட்டத்தில், இந்த ஆலயத்தில் நாம் பெற்ற பேரின்பம் உங்கள் வீட்டிலே, வேலை செய்யும் இடத்திலே, நீங்கள் நடக்கும் நாட்டிலே, வாழ்விலே, எல்லா இடத்திலும்
தொடரட்டும், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, விண்ணகம் தியானிப்போம். இறைவனின் பிரசன்னம் காணாமல் போவதற்கில்லை, ஆனால் உள்ளுக்குள் நிறைய வேண்டும். சீடர்களுக்கு நிறைந்தது. புனித நீரால் கழுவப்பட்டோம், திருச்சபை செய்துவிட்டது. உள்ளே விளக்க வேண்டியது என்ன? அதை நாம் செய்ய வேண்டிய கடமையிலே இருக்கிறோம். அழகான வாசகங்கள் ஆழமான முறையிலே தியானிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். மாட்சிமிக்க எம் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் ஆண்டவர் இயேசுவின் ஆற்றலை பெற்று இவ்வுலகில் அவரின் விழுமியங்களை உலகமெங்கும் சான்று பகர அவர் சொல்லிக் கொடுத்தபடி வாழ்ந்து காட்டிட தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் மக்களோடு மக்களாய் இருந்து அவர்களுடைய தேவை என்னவென்று அறிந்து அவற்றை நிறைவேற்றவும், மக்களிடையே எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் களத்தில் இறங்கி செயல்பட்டு மக்களுக்கு உதவும் ஒரு கருவிகளாக செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான எம் இறைவா, எங்கள் குடும்பங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் அனுப்பும் துணையாளரை கொண்டு எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் நட்புறவும் தலைத்திடவும், எமக்கு அடுத்திருப்பவரை கண்டு கொள்ளவும், அதன் மூலம் உமது இரக்கத்தின் இறையாட்சியை பறைசாற்ற எமக்கு ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவருக்கும் மீட்பராகிய எம் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள இளையோர் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களின் வாழ்வு ஒளிமயமானதாய் இருக்கவும், அவர்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் தலை சிறந்து விளங்கவும், உமது உயிருள்ள சாட்சிகளாய் இவ்வுலகில் வலம் வர இறைமகன் இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை
சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாக மடி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, என்று வாழும் எங்கள் தலைமை குருவாகிய உம் திருமகனின் விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களை நம்பிக்கை நிறைந்த உறுதியான உள்ளமாய் மாற்றுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், விண்ணக தூதர் வியப்புற விண்ணங்களுக்கு ஏறிச் சென்றார். கடவுளை மனிதனோடு இணைப்பவராக இதோ அவர் சென்ற உயர்ந்த நிலைக்கு நாங்களும் வருவதற்காக முன்னுதாரணம் காட்டினார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை இல்லையோ எங்களுடைய ஆயர் அந்தோணிசாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மரித்த சேசுதாசன், சேசுராஜ் இவர்களது ஆன்மாவையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், ஆசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்திரிக்க நிலை ஆன்மாக்களையும் அது ஒளிமுகத் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழ செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் குருவிகுளம் மங்கு குருவிகுளத்தில் இருக்கும் தகப்பனார் புளோமின்ராஜ், தாய் செல்லம்மாள், இவர்கள் மகன் அந்தோணிராஜுக்கும் சுரண்டை பங்கு, ராஜகோபாலபேரிக்கும் தகப்பனார் கோவில் பிள்ளை, தாய் சிரோன்மணி, இவர்கள் மகள் ஆக்னஸ் ரணிக்கும் திருமணம். இது 3வது அறிக்கை. இத்திருமண அறிக்கை தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 2ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 3ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11 மணிக்கு நற்கருணை ஆசிரியர் குணமளிக்கும் திருப்பலி. தொடர்ந்து ஒவ்வொரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசிரியர் தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 4ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 6ஆம் தேதி வெள்ளி, மாதத்தின் முதல் வெள்ளி அன்று காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. காலை 10:30க்கு ராஜகோபாலபேரியில் திருமண திருப்பலி. மாலை 7 மணிக்கு அண்ணா நகரில் திருப்பலி. பங்கு ஆலயத்தில் இரவு 9 முதல் 12 மணி வரை கெத்சமனி அனுபவ குணமளிக்கும் ஜபம் தொடர்ந்து திருப்பலி. 7ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. மாலை 7 மணிக்கு ராஜகோபாலபேரியில் ஞாயிறு திருப்பலி. 8ஆம் தேதி ஞாயிறு பெந்தைக்கோஸ்தோ ஞாயிறு பெருவிழா. அன்று காலை 7:15க்கு விகே புதரிலும் காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும் ஞாயிறு திருப்பலிகள். மாலை 7 மணிக்கு புளியம்பட்டியில் நம் இறைமக்கள் வழிநடத்தும் நற்கருணை ஆராதனை. இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் குழந்தையேசு அன்பியம். குழந்தையேசு அன்பியத்துக்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக் கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை சகாய மாத அன்பியம் சிறப்பு செய்வார்கள். முக்கிய அறிவிப்பு. இந்த மே மாதம் முழுவதும் நம் பங்கு ஆலயத்தில் தினமும் மாலை 6:30 மணிக்கு திருச்செபமாலை நடைபெற்றது. மாதாவின் மகிமை விளங்கிற்று. இதைத் தொடர்ந்து இனி தினமும் மாலை 6:30 மணிக்கு நம் பங்கு ஆலயத்தில் திருச்செபமாலை நடைபெறும். அனைவரும் கலந்து ஜெபித்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த புனித கலிலேயாவின் திருவுருவம் இந்த வாரம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சார்லஸ் ஜென்சி இவர்கள் இல்லத்திலிருந்து ஜெகன் அக்சிலியா இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக பவனியாக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொள்ள அன்போடன் அழைக்கின்றோம். இன்று 42வது திருமண நாளை கொண்டாடும் மரியதாஸ் லூர்து இன்னாசியம்மாவுக்கும் 8வது பிறந்தநாள் கொண்டாடும் ஜெரூபினுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் திருமண வாழ்த்துக்களும் கூறி கரவொலி மூலம் நன்றி சொல்லிக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே நாளிலிருந்து இனி பள்ளிக்கூடங்கள் ரெகுலராக ஆரம்பித்துவிடும். நம்முடைய கால ஓட்டங்களும் வழக்கம் போல ஆரம்பித்துவிடும். எனவே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஏறக்குறைய ஒரு 6 மாதம் நம்முடைய வாழ்வின் அன்றாட காரியங்கள் சிறப்பான முறையில் நடைபெறும். குறிப்பாக சில காரியங்களை நாம் ஆன்மீகமாய் முயற்சி செய்கிற பொழுது நீங்கள் அதில் முழுமையாக ஈடுபட்டு அதனுடைய பலனை பெற வேண்டும் என்று பங்கு தந்தை என்கின்ற முறையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று, இந்த மே மாதம் முழுவதுமே மாலை 6:30 மணிக்கு ஆலயத்திலே சிறப்பான முறையிலே திருச்செப மாலை நடைபெற்றது. இடையிலே நிறைய நாட்கள் ஏதாவது இனிப்பு அல்லது உணவு வகைகள் பரிமாறிக்கொண்டார்கள். ஆனாலும் தினம் திருப்பலி அல்லாத நாட்களிலும் கூட தொடர்ந்து நமக்கு நடைபெற்றது. எனவே காலை திருப்பலி இருக்கிற நாட்கள் மாலையிலே பொதுவாக இதுவரை ஜெபமாலை நடைபெறாது. திருப்பலி இருக்கிற நாட்களிலே 6:30 மணிக்கு ஜெபமாலை, 7 மணிக்கு திருப்பலி என்று இருந்தது. ஆனால் ஒரு பக்தி மிக்கவர்கள், வந்த பெரியவர்கள் நிறைய பேர் நாங்கள் தினமும் வருகிறோம், அதற்கு ஏற்பாடு செய்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். எனவே தயவு செய்து இறை மக்கள் இதை கவனத்தில் கொண்டு முடிந்த மட்டும் எல்லாருமே மாலை அந்த 6:30 மணி ஜெபமாலையிலே கலந்து கொண்டு ஜெபிக்க, அதனால் நம்முடைய ஆலயத்தினுடைய மகிமையும் விளங்க, அந்த ஜெபமாலை நமது குடும்பங்களுக்கு அருளாய் அமைய நான் பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே வழி நடத்தப்படும் 6:30 மணிக்கு தினமும் ஜெபமாலை நடைபெறும். தயவுசெய்து வாய்ப்பு இருக்கிறவர்கள் முழுமையாய் இதில் கலந்து கொள்ள வேண்டாம். இரண்டாவது முக்கியமானது இந்த ஆங்கில மாதத்தின் தலை வெள்ளிக்கிழமை வழிபாடுகள். பிரியமானவர்களே,
காலை திருப்பலி வைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒருவேளை அந்த வெள்ளிக்கிழமை காலையிலே திருப்பலி முடித்துவிட்டு எங்கேயாவது வெளியூர் போக வேண்டும், அல்லது வெளியூரில் இருந்து சில திருப்பயணிகள் நமக்கு ரெகுலராக வெள்ளிக்கிழமை திருப்பலிக்கு வருகிறார்கள். அந்த காரணங்கள் தான். எனவே நம்மவர்கள் 9 மணி முதல் 12 மணி வரை நடைபெறுகிற 12 மணிக்கு எளிய உணவோடு நாம் அதை நிறைவு செய்கிறோம். தயவு செய்து இந்த ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்வது போலவே, ஏன்னா மறுநாள் சனிக்கிழமை தான், பெரிய அளவில் சிக்கல் இருக்காது. இல்லைன்னா அந்த ஜெபத்தை வியாழக்கிழமை வைத்திருக்கலாம். ஏன் வெள்ளிக்கிழமை கெத்சமனி அனுபவம் 9 முதல் 12 வரை என்றால் இயேசு கேட்ட நேரம் அதுதான். இரவு உணவு முடித்துவிட்டு கெத்சமனி தோட்டத்திலே போய் ஜெபித்தார். ஜெபிக்கிற பொழுதுதான் சொன்னார், 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபி. எனவே அந்த இரவு நேர ஜெபம் ஒரு பெரிய விடுதலையாய் நிச்சயம் அமையும். எனவே தயவுசெய்து நம்மில் பங்கில் இருக்கிறவர்கள் இந்த வருகிற வெள்ளிக்கிழமையிலே இன்னும் அதிகமாய் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அதிலே நீங்கள் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை, ஒருவேளை இதை இன்னும் இப்படி செய்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று சொன்னால் நாம் அதற்கேற்ப அதை சரி செய்து கொள்ளலாம். அதனால் குறையொன்றும் இல்லை பிரியமானவர்களே. ஆனால் கலந்து கொள்ளுதல் என்பதும் அதிலே பங்கு பெறுதல் என்பதும் அந்த இரவு நேரத்திற்காக நமக்கு வெளியிலிருந்து பாடல் ஆராதனை பாடுவதற்கு ஆட்கள் அழைக்கின்றோம். வழிபாடு நடத்துவதற்கு வெளியிலிருந்து தந்தையர்கள் வருகிறார்கள். செவ்வாய்க்கிழமை வழிபாடெல்லாம் நாமே நடத்தி விடுகிறோம். ஏனென்றால் இது ஒரு வகையான குணமளிக்கின்ற கவுன்சிலிங் கான்செப்ட். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்பது உளவியல் சார்ந்த கவுன்சிலிங் சார்ந்த ஒரு குணமளிக்கின்ற வழிபாடல்ல. அது கெத்சமனியினுடைய இயேசுவினுடைய அந்த பாடுகளை மையமாக கொண்டது. எனவே பெரிய பெரிய அதிசயங்கள் நடப்பதற்கு அது உதவி செய்யும். எனவே ஆரம்ப காலகட்டங்களிலே தயவு செய்து எல்லோரும் முழுமையாய் கலந்து கொள்ள நான் உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இவ்வுலகில் நாங்கள் உமது விண்ணக மகிமையை கொண்டாட அருள் செய்தீர். எங்கள் இயல்பிற்கேற்போமோடு இணைக்கப்பட்டுள்ள நாங்கள் உமது தெய்வீகத்தால் பேரின்பம் அடைவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். பிரியமானவர்களே, அதுபோல நமது ஊரிலிருந்து புளியம்பட்டிக்கு செல்வது வழக்கம். எனவே பங்கு தந்தையோடு கலந்து பேசினேன். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த நற்கருணை ஆராதனையை உங்களுடைய இறை மக்கள் அதை வழிபாடு ஏற்பாடு செய்யட்டும், நீங்கள் அதை நடத்துங்கள் என்று ஒத்துக்கொண்டார்கள். பெரிய காரியம். எனவே தயவுசெய்து புளியம்பட்டிக்கு செல்கிறவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நற்கருணை ஆராதனையை மனதில் கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய திட்டமிடுதலை வைத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்மவர்கள் யார் இதில் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை பங்கு தந்தையோடு கலந்து பேசுங்கள். வாசகங்கள் வாசித்தல், பாடல் பாடுதல், அந்த தியானத்தை ஒருங்கிணைத்தல் என்று ஒரு மணி நேரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை புளியம்பட்டியிலே 7 மணி முதல் 8 மணி வரை நம் சுரண்டை பங்கு தந்தை பங்கு மக்களால் அந்த ஆராதனையானது நடத்தப்படும்.